வணக்கம். இன்னைக்கு அரசியலை தான் பார்க்க போகிறோம். அரசியலை நம்ம கற்றுக்க வேண்டி இருக்குது. ஆளுமைக்காக கிடையாது, அன்றாட வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக. நாம் சாதாரணமாக வாழணும்னாலும் கூட அரசியல் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டி இருக்குது. அதாவது 2026 அரசியலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய வழியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிகே தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாகப்பட்டது நாணயம்னா 2 பக்கம் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாமே, வானம் பூமி, இரவு பகல், சூரியன் சந்திரன், நல்லது கெட்டது. இந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே ஒன்று, ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே. இந்த மாதிரி காலமாக இந்த 2 கட்சி மாற்றி ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் புதியதாக ஒரு கட்சி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்காங்க. அதுக்கு நமக்கு ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்குது. பாஜக, நாம் தமிழர் கட்சி, டிவிகே. இந்த மாதிரி மூணாவதாக ஒரு கட்சி வளர்ந்து வரும்போது ஆல்ரெடி வளர்ந்து இருக்கக்கூடிய கட்சி அவங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள் கொடுப்பாங்க. அதெல்லாம் மீறி அவங்க வளர்ந்து வர வேண்டி இருக்கு. அந்த சமயத்தில் மற்ற கட்சிக்காரன் என்ன பண்ணுறானோ இல்லையோ, நம்ம கட்சிக்காரன் எதுவும் பண்ணாமல் இருந்துடணும். நம்ம கட்சிக்காரன் கொஞ்சம் மிஸ் ஆகி ஏதாவது ஒன்று பண்ணிட்டான் அப்படின்னா உட்கார வச்சு பொழந்து கட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கவனம் கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நாம் கண்டென்ட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா சமீபத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு மாநாட்டில் கடந்துக்கிட்டாங்க. அது மதுரையில் நடந்த டிவிகே மாநாடு. லட்சக்கணக்கான மக்கள் வரத்துக்கும் கூடுறதுக்கும் அவங்க பத்திரமா வீட்டுக்கு போகிறதுக்கும் ஏற்பாடு செய்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவங்களுக்கு தேவையான உணவு, தண்ணி, மருத்துவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. இந்த ஏற்பாடு சிறப்பாக செஞ்சதுக்கு அவங்களுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு பாராட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். டிவிகே தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வழிகாட்டல் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு முன்னுரிமை, நல்ல ஆட்சி, மக்களுக்கு நேர்மையான ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியல் களம் அப்படிங்கிறது ஒரு வகையான போர்க்களம். போர் இல்லாமல் அரசியல் நடத்த முடியாது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா டிவிகே உடைய கொள்கை எதிரி பாஜகவும் அவங்களுடைய அரசியல் எதிரி டிஎம்கேன்னு அவர் சொல்லியிருக்காரு. திமுக அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெரிய கட்சி, பாஜக அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெரிய கட்சி. அதாவது அவங்க சண்டை செய்வோம் அப்படின்னு அவங்க உறுதியாக இருக்காங்க. போர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். ஒரு சாதாரணமான நபராக இருந்து நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் ரொம்ப முக்கியமாக புதிய ஐடியா, ஊழலற்ற கட்சி, ஜாதி ஒழிப்பு, பெண்களுக்கு முன்னுரிமை, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. மக்களுக்கு சாய்ஸ் தேவை. எதை தேர்ந்தெடுக்கணும், எதை தேர்ந்தெடுக்கக்கூடாது. போட்டி இருக்கணும். போட்டி இருந்தால் தான் வளர்ச்சி இருக்கும். சரி, நல்லதுன்னு இருந்துச்சுன்னா கெட்டதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அல்லவா. டிவிகேல இருக்கக்கூடிய ஒரு சில நெகட்டிவான பாயிண்ட்ஸை பார்க்கலாம். உன்னுடைய ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனால் என்னுடைய ஆளை பார்த்தா எனக்கே பயம். அந்த மாதிரி அவருடைய ரசிகர்கள் எப்ப எந்த நிலைமையில இருப்பாங்க அப்படின்னு யாராலையுமே யூகிக்க முடியாது. அதுல அதிகபட்சமா இருக்கக்கூடியது எல்லாருமே சினிமாவை ஃபாலோ பண்ணி வந்தவங்க, முழுக்க யங்ஸ்டர்ஸ். அவங்களுக்கு கொள்கை சம்பந்தப்பட்ட நாலேஜ் அதிகமா இருக்கா அப்படின்னா அது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. எதை ஃபாலோ பண்ணி அவங்க வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ரசிகர்கள் சரியான வழிகாட்டல் இருக்காங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்வி. மரத்து மேலே ஏறுறது, கம்பத்து மேலே ஏறுறது, பவுன்சர்ஸ் அவங்களை தூக்கி எறிகிறது, இந்த மாதிரியான குறைகள் இருக்கத்தான் செய்யுது. இனி வரக்கூடிய காலத்தில் இதெல்லாம் கம்மியாகும் அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். தலைவர் சினிமாவில் ஒரு சில இடத்துல குழந்தை மாதிரி நடந்துப்பாரு. அந்த மாதிரி அரசியலையும் ஒரு சில இடத்துல சினிமா மாதிரி அணுகிறது அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்சம் பின்னடைவை தர மாதிரி இருக்கு. ரசிகர்கள் எல்லாம் இதை ரசிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சாலும் கூட பொதுமக்கள் இதை சினிமா பாணியில் தான் அணுகுவாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. தலைவர் தலைமை பொறுப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரசிகர்களை, தொண்டர்களை சரியான வழியில் வழி நடத்தக்கூடிய வகையில் அமையணும். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். இவ்வளோ பெரிய கூட்டத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதிக மக்கள் ஆதரவு இருக்கக்கூடியவங்க இதை மிகவும் எளிமையாக செய்ய முடியும். தொண்டர்களுடைய சுயமரியாதை, வாழ்க்கை, அவர்களுடைய உழைப்பு, அவங்களுடைய மண் வளர்ச்சி, மாற்றம், முன்னேற்றம் அடையணும். காலங்காலமாக தொண்டர்களை தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு சரியான ஒரு வழியை உருவாக்கி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கவனிக்கத்தக்க பாயிண்ட்ஸ். இது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய கருத்தாக தான் நான் சொல்லியிருக்கேன். யாருக்கும் எகெயின்ஸ்டாலாம் இதை கொண்டு போக விரும்பலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி.